இன்றைக்கு சபையை குறித்த ஒரு காரியம், எப்பொழுதுமே மூன்றாவது வாரத்திலே சபையை குறித்த சில தெளிவை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே சபைக்காக என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தார். சபைக்காக இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுவோம். இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. சபை என்றால் உங்களை தான் சொல்றேன். தனிப்பட்ட நீ சகோதரரா இருக்கட்டும், சகோதரி, நீங்க தான் சபை. இந்த கட்டடத்தை பத்தி நான் பேசல. இந்த கட்டடத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த கட்டடம் பரலோகத்துக்கு வராது. எல்லாரும் ஒன்றாய் கூடி ஆராதிக்க இந்த கட்டடம் ஒரு காரணமாய் இருக்கிறது. ஆனால் சபை என்பது இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஜனங்கள். அதற்காக இயேசு தம்மைத்தானே என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தார். இந்த சபை எப்படி இருக்கணுமா? இயேசு வரும்போது கரை, திரை, பிழை இல்லாத ஒரு சபையாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க. கரை, திரை, திரைன்னா சுருக்கம், கரைன்னா உங்களுக்கு தெரியும், அப்புறம் பிழை. இது மூன்றும் இல்லாத ஒரு திருச்சபையாய் ஆண்டவர் நம்முடைய சபையை உருவாக்குவதற்காக தான் வார வாரம் இந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் திருவிருந்து கொடுக்கப்படுகிறது. அதுக்காக தான் உங்களுக்கு புத்தி சொல்லப்படுகிறது. அதுக்காக தான் நீங்க இடையெல்லாம் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபித்து விட்டு போங்கள் என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு நிறுவனம் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய சபை என்பதைத்தான் சொல்ல வேண்டும். அப்ப இந்த சபை இதுல நமக்கு கிடைச்சிச்சா? இயேசு உயிரை கொடுத்து நமக்காக இந்த திருச்சபையை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார், ஜனங்களை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை என்பது எவ்வளவு முக்கியமானது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாய் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற போதும் தேவனுடைய சபைக்கும். அப்ப நாமெல்லாம் எதுக்காக இந்த சபைக்கு வந்திருக்கிறோமா? எதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரா? பரிசுத்தமாக்கப்படுவதற்காக. To be sanctified, பரிசுத்தமாக்கப்படுவதற்காக. சபைக்கு வர அப்படின்னு சும்மா வந்துட்டு பாட்டை பாடிட்டு காணிக்கையை போட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு போறதில்லை. நீங்கள் என்ன செய்யணுமா? நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆவதற்கு இந்த திருச்சபைக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are called to be saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்களாய் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சபைக்கு வருகிறவர்களை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை என்றால் முக்காவாசி சபை எல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. சபைனா ஜனங்களை சொல்ற, நமக்கு முன்னாலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், விசுவாச வீரர்கள் எல்லாரும் நமக்கு முன்னே எங்க போயிட்டாங்க? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா பெரும்பான்மையான சபை, மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச் ஆல்ரெடி வாஸ் டேக்கன். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். இப்ப மீதி இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க பாத்தீங்களா? இன்னும் சில வருடங்கள், சில காலங்கள் மாத்திரமே நமக்கு இருக்கிறது. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வாரா? இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையை கரை, திரை, பிழை எல்லாவற்றையும் நீக்கி அவர் பரிசுத்தமுள்ள ஒரு சபையாய் அவர் எடுத்துக்கொள்ள வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக திருச்சபைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? இயேசு சீக்கிரம் வருவார். எதுக்கு வருவார்? அவர் பாவிகளை ரட்சிக்க வருவாரா அல்லது சத்துருக்களை அழிக்க வருவாரா? இல்ல, அவர் தம்முடைய சபையை, மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ள
வரப்போகிறார். ஆகவே நமக்கு என்ன இப்ப இந்த நாட்கள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் காலையிலே வந்து இங்கே துதிக்கிற துதி உங்களை பரிசுத்தமாக்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் உங்களை என்ன செய்யுது? பரிசுத்தமாக்குகிறது, சுத்திகரிக்கிறது. ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சபைக்கு வந்துட்டு போறதுன்றது ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி இல்லை, ஒரு வேலைக்கு போயிட்டு வர மாதிரி அப்படி நினைக்க கூடாது. சபைக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. சபைன்னா நம்ம எதை நினைக்கிறோம்? இதான் நினைக்கிறோம். இங்கே சித்தனூர்ல ஒரு சபை இருக்கு. ஆனா பைபிள்ல அப்படி கிடையாது. சபைனா என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள், கிராமங்கள், பட்டணங்கள் அங்க இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்காங்க. பாத்தீங்களா? அவங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, அவர்கள் எல்லாரும் சேர்ந்த கூட்டம் தான் சபை. தட் இஸ் கால்ட் விசிபிள் சர்ச். அப்படின்னா காணக்கூடிய ஒரு சபை, எல்லாரும் பார்க்கலாம். ஏங்க ஒவ்வொரு சபை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தெருவில் ஒரு சபையை வச்சிருக்கிறீங்க? ஏன் எல்லாரும் நீங்க ஒற்றுமையா இல்லை? ஆளாளுக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆராதிக்கிறீங்க. அப்படின்னா எதுக்காக? நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. நாம வாழுகிற தெருவுக்கு எதுக்கு ஒரு பேர் இருக்கு? ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கு, ஒரு ஐடென்டிபிகேஷன், அடையாளத்திற்காக. அதே போல இன்றைக்கு பலவிதமான திருச்சபைகள் இருந்தாலும் எல்லா சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களை சேர்த்துதான் ஆண்டவர் சபை என்று சொல்லுகிறார், சபை என்று அழைக்கிறார். அவங்களதான் மணவாட்டி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ அருமையானவர்களே, இந்த நாளிலே வந்திருக்கிற நீங்கள் சபையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நிர்விசாரமா இருக்க மாட்டீங்க, அசட்டையா இருக்க மாட்டீங்க, ஏனோ தானும் இருக்க மாட்டீங்க. எப்படியாவது சபைக்குள்ள இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும் அப்படின்றதையும் நீங்க மறந்துடக்கூடாது. நோவாவின் பேழையிலே வெளியில் இருந்தவர்கள் எல்லாரும் ஜலப்பிரளயத்திலே அழிந்து போனார்கள். நோவாவின் பேழைக்குள் இருந்த எல்லாரும் காக்கப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். மறுபடியும் அவர்கள் வெளியே, பேழைக்கு வெளியே உயிரோடு கூட வந்தார்கள். அதே போலதான் தேவனுடைய திருச்சபையிலே அங்கமாய் ஒரு நீங்கள் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய வருகையின் போது சபைக்குள்ள இருக்கிறவங்க தான், சபையோடு இருக்கிறவங்க தான், ஆண்டவரோடு இருக்கிறவங்க தான், வசனத்தோடு இருக்கிறவங்க தான் என்ன செய்யப்படுவாங்க? அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆகவே பெற்றோரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருகிறார்களா? வாலிப பிள்ளைகள் வெளியில அவங்க வேலை செய்யறாங்க, ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா இதை நீங்க முக்கியப்படுத்துறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் என்ன செய்யறோம்? இருக்கணும். அதே போல மனைவி ஆலயத்திற்கு வருகிறார்களா அப்படின்னு கணவன்மார்கள் நீங்க பார்த்துக்கணும். வரல அப்படின்னா அது உங்க பொறுப்பு, ஆண்டவர் உங்களை தான் கேட்பார். அதே போல மனைவிமார்களுக்கு ஒரு உத்தரவாதம். கணவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரா? ஆலயத்திற்கு அவர் வருகிறாரா? ஆலயத்தில் அங்கமாக இருக்கிறாரா? அப்படின்ற ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். ஏதோ வந்தமா போனோமா அப்படின்னு கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் their own responsibilities in the church of God. தேவனால் உயிர் கொடுத்து சம்பாதிக்கப்பட்ட இந்த சபை அசட்டை பண்ணப்படுவதற்கல்ல, கனம் பண்ணப்படுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில், பாத்தீங்களா? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் என்ன செய்வாங்களா? பிரவேசிப்பார்கள். அப்படின்னா நீங்க சபைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் உங்கள் பேரை எங்க எழுதுறாரா? எல்லாரும் சொல்லுங்க, எங்க எழுதுறாரு? புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயரை
எழுதுகிறார். அதனாலதான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்தீரானால் மன்னியும், இல்லாவிட்டால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யும், கிறுக்கி போடும் என்று ஜெபம் பண்ணினான். அப்படி என்றால் எல்லாருடைய பெயரும் ஒரு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் அங்கத்தினர்களாய் பெயர் எழுதப்பட்டிருக்கிறீர்கள். அது பரலோகத்துல. பூமியில நம்முடைய பெயர்கள் எங்க இருக்கணும்? சபையில இருக்கணும். நீங்க சபையில ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா உங்களுடைய பெயர்கள் சபை பதிவேட்டில என்ன இருக்கணும்? பதிவு செய்யப்பட்டிருக்கணும். பதிவு செய்யறது நான் தான். நாங்க ஊழியக்காரங்க தான் பதிவு செய்யறோம். எப்படி ஒருவரை நம்ம சபையில அவர் அங்கத்தினர் என்று எப்படி ஒரு ஊழியக்காரன், ஒரு மெய்ப்பன் எப்படி முடிவெடுக்கிறான்? ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரணும். எப்படி ஒருத்தர் வட்ட செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர், அதுக்கு பிறகு அவரு ஒரு கட்சியில வேட்பாளர், அப்புறம் எம்எல்ஏ. இவர் என்னவா இருந்தார்? ஆரம்பத்துல ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்தார். அவர் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது அவர் பேரு, அவருடைய செயல்பாடுகள். அதே போலதான் ஆலயத்துக்கு நீங்கள் வந்தால் இலைமறைவு காய் மறைவாக தலையை காட்டிட்டு ஓடுறது கிடையாது. ஆலயம், சபை என்பது the people with the involvement. சபையிலே ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு கேரக்டர், குணாதிசயம். சபை என்னுடைய சபை, எங்களுடைய சபை, நான் அதில் இருக்கணும், ஒரு பொறுப்பு எடுக்கணும், ஒரு வேலையை செய்யணும், ஒரு ஊழியத்தை செய்யணும். அவர்கள்தான் அங்கத்தினராக இருக்க முடியும். எல்லாரையும் நம்ம உள்ள கொண்டு வர முடியாது. ஆனா இதைவிட மேலான ஒரு காரியம் இருக்கிறது. குவாலிஃபிகேஷன்ஸ், குவாலிட்டிஸ். யார் சபையிலே அங்கமாய் இருக்க முடியும்? அதை உங்களுக்கு சொல்றேன் நானு. நீங்கள் அதை பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். முதலாவது, சபைக்கு வருவதற்கு முதல் தகுதி. சபைக்கு வருவதற்கு இல்ல, எல்லாருமே வரலாம், மனம் திரும்பாதவங்க கூட வரலாம். ஆனா வருஷக்கணக்கா வந்துட்டு இருக்க கூடாது மனம் திரும்பாம. புதிதா எல்லாரும் வரும்போது மனம் திரும்பதான் வராங்க. நீங்கள் சில வாரங்களிலே, சில மாதங்களிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது வசனம் வெறுமையாய் திரும்பி வராது. என்ன செய்யணுமா? முதல் குவாலிட்டினா மனம் திரும்புதல். எல்லாரும் சொல்லுங்க, ரிப்பன்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மனம் திரும்புதல். நாம மாறுறது இல்லை, பேரை மாத்துறது இல்லை, ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறது இல்லை. எதை மாத்துறோம்? மனதை மாற்றுகிறோம். மதம் மாறுதல் அல்ல. உங்க மதத்துல எங்களை சேர்த்துங்க ஐயா, இல்ல இல்ல, இட்ஸ் நாட். மதம் மாறுறது கிடையாது. திஸ் இஸ் கன்வர்ஷன். இது மனம் மாறுதல். நாட் சேஞ்சிங் ரிலீஜியன். மதம் மாறுதல், கன்வர்ஷன், மனம் மாறுதல். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் எடுக்காமையே, சபைக்கு போகாமையே ஒருத்த மனம் திரும்பினது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் காலத்துல அவன் யாருன்னு கேட்டா சகேயு. இயேசு சொன்னாரு, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே மனம் திரும்பிட்டான். என்ன மனம் திரும்பிட்டான்? யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கி இருந்தால் அவர்களெல்லாம் செய்யற நாளத்தனையாய் திரும்ப தருகிறேன். அநியாயமாய் சம்பாதித்த நாஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன். இவ்வளவு நாளாய் கோபத்தோடு நான் செய்த எல்லாவற்றையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நிறைய காரியத்தை நான் பொதுவா சொல்றேன். இப்படி நம்முடைய சுவாபங்கள் மாறுது பாத்தீங்களா? அதுதான் மனம் திரும்புதல். என்னங்க இந்த ஆள் இப்படி இருந்தாரு, இயேசு சபைக்கு போனாரு, என்ன ஆயிட்டாரு? இப்ப சுத்தமா மாறி போயிட்டாரு. முதையெல்லாம் குடிச்சிட்டு அங்கேயும் சுத்திட்டு இருப்பாரு. இப்ப நான் ஒழுங்கா இருக்கிறாரு. முந்தையெல்லாம் தம் அடிச்சிட்டு இருப்பாரு, இப்ப ஒழுங்கா இருக்காரு. முந்தி வெத்தலை பாக்கு போட்டு எல்லா இடத்தையும் துப்பிக்கிட்டு இருப்பாரு, இப்ப ஒழுங்கா இருக்கிறாரு. அப்படின்னா இது தேவனால் உண்டான மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா நீங்க சபையில இருக்கலாம்.
அப்படி மனம் திரும்பாம இருந்தாலும் நீங்க இருக்கலாம், நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். ஆனால் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர் இருக்காது. ஆண்டவர் வரும்போது யார் போவாங்க யார் போக மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறார். ஆகவே சபையில் இருப்பதற்கு முதல் தகுதி என்ன? எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்புதல். ஆகவே சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள், உங்களுடைய பேச்சுவார்த்தையிலே நீங்கள் ஞானமாய் பேச வேண்டும். பைபிள் என்ன சொல்லுது? மனைவிமார்களை பார்த்து, உங்கள் நடக்கையினாலே உங்கள் புருஷனை நீங்கள் என்ன செய்வீங்க? ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். வாய் அடக்கிறது இல்ல, மரியாதை குறைவா பேசுறது, கீழ்ப்படுகிறது இல்லை. யாருக்கு? புருஷனுக்கு பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட நீங்கள் புருஷனை கர்த்தருக்காக என்ன செய்ய முடியாது. எவ்வளவுதான் நீங்க 40 நாள் உபவாசம் போட்டாலும் ஆதாயம் பண்ண முடியாது. உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? மனம் திரும்புவார்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும் என்றால், ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் உங்க வீட்டுல இருந்தா, ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் இருந்தா, ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன் இருந்தா, அவங்களை கொண்டு வருவதுதான் உங்களுடைய சாதனையா இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பிரதானமான ஜெபமா இருக்க வேண்டும். ஆக முதலாவது மனம் திரும்புதல்.